ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंहदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदायकर्तृभ्यो वंश ऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् ஏகம் நித்தியம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராகக்ராசைககர்மணே. பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். சம்சர்கோ வா விசிஷ்டோ வா வாக்யார்த்தோ நாத்ர சம்மதः அகண்டைகரசத்வேன வாக்யார்த்தோ விதுஷா மதः. சம்சர்கோ வா விசிஷ்டோ வா வாக்யார்த்தோ நாத்ர சம்மதः அகண்டைகரசத்வேன வாக்யார்த்தோ விதுஷா மதः. ஆத்மானம் சேத் விஜானியாத் அப்படிங்கிற உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்கமாக இந்த 7வது அத்தியாயம் வருது. இந்த சுருதி வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்தையும் எடுத்து விளக்கிக்கிட்டு இருக்காரு. இதில் ஃபஸ்ட்டு புருஷ சப்தத்துக்கு விளக்கம் சொன்னார். புருஷன்னா ஜீவாத்ம தத்துவத்தை புருஷக அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் பார்த்தோம். பிறகு ஆத்மானம் சேத் விஜானியாத் ஆத்மாவை நீ அறிவாயாகில் அப்படிங்கிற கருத்து. பிறகு அயம்ங்கிற வார்த்தை இது அந்த ஆத்மா எங்கே இருக்குன்னா அயம் இது பக்கத்தில் அருகாமையில் இருக்குது. அதுக்காக அயம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அந்த அயம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கமாகத்தான் 1996 வரைக்கும் வருது. இப்போ நாம் 75 ஸ்லோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை விளக்குவதற்காகத்தான் அதில் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்ங்கிறது 2 ஞானம் வருது. ஒன்று முதல்ல நேர பார்த்து அறிஞ்சிக்கிறல கடவுள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கடவுளாகவே நானாக இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோம். அயம்னா அருகாமையில் இருப்பது. இதுங்கிறது எப்படி சொல்லுவோம்? பக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறது தெரியலானா இதுன்னா கண்ணு முன்னாடி இருக்கிறதுன்னு அர்த்தம். கண்ணு முன்னாடி இருக்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால அதுக்கு முதல்ல பரோட்ச ஞானமாக சொல்லி பிறகு அபரோக்ஷ ஞானம் வருது. இதற்காக இந்த 10வது மனிதன் உதாரணத்தை சொல்லி 7 அவஸ்தையை சொன்னார். அதில் முதல் 3 அவஸ்தை இங்கே வரல, நம்ம பார்த்துருக்கோம். அதில் அஜ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம் பார்த்து பிறகு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் பிறகு சோக நிவர்த்தி திருப்தி பிராப்தி. இதில் இந்த முதல் 3 நம்ம பரோட்ச ஞானத்துக்கு முன்னாடி 3 அவஸ்தை இருக்குதுன்னு பார்த்தோம். பிறகு பரோட்சம்னா என்ன அபரோக்ஷம் என்னன்னு பார்த்துட்டு தூரத்தில் இருக்கிறத பரோட்சம் சொல்கிறான், முதல்ல அறியாமல் இருக்கிறத. பிறகு அதுவாகவே நீ இருக்கிறாயின்னு சொல்லும் பொழுது அபரோக்ஷ ஞானம் ஏற்படுகிறதுன்னு சொல்லி இது உபதேசத்தினுடைய மெத்தடுன்னு சொன்னார். முதல்ல என்ன சொல்லலாம்? கடவுள் இருக்கிறாரு, கடவுள் படைச்சாரு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு எல்லாம் சொல்லி அதெல்லாம் பரோட்ச ஞானம். எல்லா உபனிஷத்துக்களும் வேதாந்தமும் அப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்லி கொட்டேஷன் கொடுத்தார். பிறகு அதுவாகவே நீ இருக்கிறான்னு ரெண்டாவது சொல்லிடும். முதல்ல அதை சொல்லி பரோட்ச ஞானத்தை கொடுத்து
பிறகு அபரோக்ஷ ஞானத்தை கொடுக்குறது சாஸ்திரங்களுடைய ஒரு மெத்தட் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார். கடைசியாக சொல்லி முடித்த பிறகு இந்த அபரோக்ஷ ஞானம்ங்கிறது மகா வாக்கியத்தை கேட்டு அதை விசாரம் பண்ணாதான் வருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். அபரோக்ஷ ஞானம் எப்படி வருது? அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மகா வாக்கியத்தின் மூலமாகத்தான் அபரோக்ஷ ஞானம் வருது. முதல்ல பரோட்ச ஞானம் வேறொரு கடவுள் இருக்கிறாரு, கடவுள் படைச்சாரு, சிருஷ்டி தத்துவம்னு சொல்லுது. அப்போ மகா வாக்கியத்தை சொல்லி நீ அதுவாகவே இருக்கிறாய், நான் பிரம்மனாக இருக்கிறேன், நீ பிரம்மனாக இருக்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது நம்மளுக்கு அபரோக்ஷ ஞானம் கிடைக்குது. அது சொன்னாலே கிடைச்சிருமா? ஒரு வார்த்தையில் கிடைச்சிருமான்னு கிடைக்காது. அதை விசாரம் பண்ண வேண்டும். அப்படிங்கிறதுக்காக அதை எப்படி விசாரம் பண்ணுறதுங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சொன்ன வாக்கிய விருத்தியிலேருந்து 8 ஸ்லோகத்தை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. அந்த ஸ்லோகத்தை எதையுமே அவர் மாற்றலை. ஸ்லோகம் முன்ன பின்ன வருமே ஒழிய அந்த வரிகள் ஒன்று கூட மாற்றாமல் அப்படியே கொடுக்குறாரு. அதில் முதல்ல 71வது ஸ்லோகத்தில் தொம்பத வாட்சியார்த்தம், அதாவது தொம்னா நீன்னு அர்த்தம் அல்லது நான்னா அர்த்தம். வாட்சியார்த்தம்னு என்ன? அந்த வார்த்தைக்கு பொதுவான அர்த்தத்துக்கு பேர் வாட்சியார்த்தம்னு பேர். இப்போ நான் நீன்னு சொல்கிறோம், இது எல்லா மக்களுமே ஞானியாக இருக்கட்டும் அஞ்ஞானியாக இருக்கட்டும் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், சூக்ஷ்ம சரீரத்துடன் கலந்த நம்மளுக்கு மனம் புத்தி இருக்குது, அதில் ஒரு அறிவு ஸ்வரூபம் இருக்குது, உணர்வு இருக்குது, அதோடு சேர்ந்து இந்த உடலோடு சேர்ந்ததை நம்ம நான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது வாட்சியார். நான் சொன்னால் அப்படித்தான் சொல்ல, நான் பேசினேன், நான் நினைத்தேன், நான் நடந்தேன், நீ போனாய், நீ வந்தாய், எல்லாம் என்ன சொல்லுவோம்? உடலை சொல்லுவோம், நீ மனசை சொல்லுவோம். அது வெறும் ஜடத்தை சொல்ல மாட்டோம். அங்கே ஒரு அறிவு ஸ்வரூபம் இருக்குது, உணர்வு இருக்குது, அதோடு சேர்ந்து உணர்வோடு சேர்ந்த சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம்னு என்ன? மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்கிறோம். அதில் பிரதிபிம்பிக்கக்கூடிய அந்த சைதன்யம் உணர்வு தத்துவம் இருக்குது, அதோட இந்த உடம்பு இருக்குது. இதெல்லாம் சேர்த்துத்தான் பொதுவாக நான் நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். வாட்சியார்த்தம் ஒரு என் நான்னா அதை பற்றி என்ன ஒன்று இருக்குது, அந்த ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு விஷயமாக இந்த பொருளெல்லாம் இருக்குது. இப்படி நாம் பொருள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னார். அப்புறம் 72ல் தத்பத வாட்சியார்த்தம், கடவுள்னா என்ன? கடவுள்னா அதுன்னு அர்த்தம். அதுன்னா ஈஸ்வரன், பிரம்மன்னு சொல்கிறோம். அதை பொதுவாக கடவுள் நாம் என்ன நினைக்கிறோம்? மாயையை உபாதியாக உடையவர். இந்த தத்பதம் துவம்பதம் நீ நான்கிறதுக்கு ஞானியாக இருக்கட்டும் நாஸ்திகனாக இருக்கட்டும் அஞ்ஞானியாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் நினைக்கிறோம், வாட்சியார்த்தம். ஆனால் கடவுளுங்கிற விஷயத்தில் நாஸ்திகன் நம்புகிறதே இல்லை, அவனை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்தவங்க கடவுள் இருக்கிறார் நம்புகிறவங்க மாயையை உபாதியாக உடையவர், மாயைங்கிற ஒரு சக்தியை வச்சுக்கிட்டு அவர் எல்லாவற்றையும் படைக்கிறார், உலகிற்கு காரணமானவராக இருக்கிறார். கடவுள்லாம் எல்லோரும் நம்ம ஆன்மீகவாதிகள் என்ன நினைக்கிறோம்? கடவுள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அது நம்ம மாயைன்னு சொல்கிறோம். அந்த சக்தியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறார்? அதை உபாதின்னு சொல்கிறோம் நம்ம. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறார்? அவர் உலகை படைக்கிறார், உலகை படைப்பவர், உலகத்திற்கு காரணமானவர். பிறகு அவருக்கு எல்லாவற்றையும் அறியக்கூடிய சக்தி இருக்குது. கடவுள் சர்வஜன் சொல்கிறோம்ல, சர்வஜன் முதலியன்னு சொல்லிட்டார். சர்வஜன் முதலியன்னா சர்வஜன் சர்வசக்திமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அனைத்து ஆற்றலையும் உள்ளவர், அனைத்து அறிவையும் உடையவர், அவர் கடவுள். தத்பதத்தினுடைய வாட்சியார்த்தம். பிறகு ஒரு சின்ன குறை இருக்கான், நம்மளே சொல்லுவோம் கடவுள் எங்கே இருக்காருன்னா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், அவர் இல்லாத இடமே இல்லைன்ட்டு எங்கேயோ உட்காந்துருக்காருன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ பரோட்சமாக நினைக்கக்கூடிய ஒரு படைச்சிட்டாங்கல்ல, கடவுள்னால் எங்கேயோ வைகுண்டத்தில் இருக்கிறாரு இல்லை கைலாசம், நம்ம அப்படி தானே சொல்கிறோம். ஆனால் நம்மளே படிப்போம் அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லி, தூணிலும் இருப்பார் சொல்லிவிட்டு ஆனால் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி பரோட்சமாக இருக்கிறார் என்ற குறையோடு உடையவர். அப்படி தான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பொதுவாக நினைக்கிறது. பிறகு உண்மையான சொரூபம் அவருக்கு சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்ற தன்மையை உடையவராக இருப்பவர். இது எதனுடைய வாட்சியார்த்தம்? தத்பத வாட்சியார்த்தம். வாட்சியார்த்தம்னா பொதுவான அர்த்தம்னு அர்த்தம். கடவுள் என்பதற்கும் தத் என்பதற்கும் அல்லது பிரம்மன் என்பதற்கும் பொதுவான அர்த்தம் இது. துவம் என்பதற்கும் அகம் என்பதற்கும் பொதுவான அர்த்தம்
நம்ம உடம்பு மனசோட சேர்த்த ஒரு சைதன்யம். இது எல்லாரும் பொதுவாக நினைக்கக்கூடிய வாட்சியார்த்தம். இந்த வாட்சியார்த்தத்தை பயன்படுத்தாமல் ஏன் லட்சியார்த்தத்தை பயன்படுத்தி நாம் இதுக்கு பொருள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா 73 சொன்னார். அதாவது 2 ஒன்றுன்னு சொல்லுது, தத்து துவம் அசின்னு சொல்லி. ஏன் ஒன்றுன்னு சொல்லுது? அப்போ சொல்லும் பொழுது பார்த்தா 2 விருத்தமாக இருக்குது. இதே அர்த்தத்தை அப்படியே எடுத்துக்கிட்டா, இந்த வாட்சியார்த்தத்தை அப்படியே எடுத்து நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்குன்னு சொன்னால், நம்ம துவம் பதம் எப்படி இருக்குது? அகங்கிறது பக்கத்தில் இருக்குது, கடவுள் எங்கே இருக்கார்? தூரத்தில் இருக்கார். இது மிக ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதையும் தூரத்தில் இருக்கிறதையும் விருத்தமாக இருக்கிறது. இதுக்கு அதுக்கும் டிஃபரெண்ட்டு. ரொம்ப தூரத்தில் இருக்கே, இதை போய் நீ எப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? ஒத்து வராது, விருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது. ஜீவன் பலவாக இருக்கின்றான், கடவுள் ஒருவராக இருக்கின்றார். அது ஏகமாக இருக்குது. இது இருமையுடன் கூடியதாக இருக்குது. அந்த வேற்றுமை இருக்குது, எப்படி ஐக்கியப்படுத்த முடியும்? அவர் பூரணமாக இருக்கிறார், நம்ம சம்சாரித்துவத்தோடு இருக்கிறோம். இப்படிப்பட்ட வேறுபாடுகள்லாம் இருப்பதனால், அது விருத்தமாக இருப்பதனால் எப்படி நாம் ஒன்றுபடுத்த முடியும்? வாட்சியார்த்தப்படி பொருள் பார்த்தால், அதனுடைய நேரடியான பொருள் பார்த்தால் தத்தையும் துவத்தையும் ஐக்கியப்படுத்த முடியவில்லை, கடவுளையும் ஜீவனையும் ஐக்கியப்படுத்த முடியவில்லை. அப்போ விருத்தம் ஏற்படுகின்றது. அப்போ இந்த வார்த்தத்தை எடுத்துக்கொண்டு லட்சியார்த்தத்திற்கு போக வேண்டும். அதனுடைய லட்சியார்த்தத்துக்கு போக வேண்டும். சரி, 74 இந்த பாகத்தியாக லட்சணம் அப்படிங்கிறது பார்த்தோம். என்ன சொன்னார்னு சொன்னால் 3 லட்சணை சொன்னார் அதில். அதாவது ஜகத் லட்சணம், அஜகல் லட்சணம், ஜகல் அஜகல் லட்சணம்லாம் பார்த்தோம் 74. அதாவது ஜகல் லட்சணம்னா விட்ட லட்சணம், இன்னொன்று விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம்னு பார்த்தோம். பாதியை விட்டுட்டு பாதியை வச்சுக்கிறதான் இதுக்கு பார்க்க. விட்ட லட்சணம்க்கு உதாரணம் என்ன பார்த்தோன்னா, கங்கையில் வீடு இருக்கிறதுனா கங்கை நதியில் வீடு இருக்காது. கங்கை நதியே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க கரையை எடுத்துக்கிட்டு நாம் பார்க்கணும். பிறகு வெள்ளை ஓடுகிறதுன்னு சொன்னால் வெள்ளை கலர் ஓடாது, குதிரையை பார்த்துட்டு சொல்கிறோம். வெள்ளையோடு அதை வச்சுக்கிட்டு விடாமல் வச்சுக்கிட்டு குதிரைங்கிறத சேர்த்துக்கிறணும். இதுக்கு பேர் விடாத லட்சணம். அதை விடாமல் வச்சுக்கிட்டு சேர்க்கிறது. பிறகு அவன்தான் இவன் ஒரு உதாரணம் பார்த்தோம். அவன்தான் இவன்கிறதுல ஒன்றை விட்டான்னு ஒன்றை வச்சுக்கிறணும். 5 வயசில் பார்த்துருக்கான் அவனை, சிட்டியில் திருப்பி கிராமத்தில் 5 வயசில் பார்த்தாலும் 20 வருஷம் கழித்து டவுனில் பார்க்குறோம். அப்போ பார்க்குறாரு, எங்கே உங்கள் பையன் எங்கேன்னு கேட்குறாரு. அவன் தான் இவன் அப்படிங்கிறார் அவர். நீ 5 வயசில் பார்த்தையே, ஏன்னா அவர் 20 வருஷம் கழிச்சு பார்த்ததே இல்லை. நீ 5 வயசில் பார்த்த அதே பால் தான் இவங்கிறார். அப்போ அந்த 5 வயசில் பார்த்த இடம் வேறு, அவனுடைய உருவம் வேறு, அவனுடைய எல்லாம் வேறு. ஆனால் அவனுடைய அந்த சுரூபம் இருக்கே அது மட்டும் உண்மை. இப்போயும் அவன் பேர் தான், அப்பையும் பார்த்து அதே ஆள்கிட்ட. ஆனால் அந்த வடிவம் வேறு, இடம் வேறு, காலம் வேறு. இப்போ பார்க்குற இடம் வேறு, வடிவம் வேறு, காலம் வேறு. ஆனால் ஆள் மாறலை. அப்போ ஆளை அப்படியே வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டு பார்க்குறதுக்கு பேர் பாக தியாக லட்சணம். அந்த லட்சணத்தை பயன்படுத்த வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணார்னு சொன்னால், இங்கே பயன்படுத்தி அர்த்தம் பார்க்க வேண்டும். வேறு லட்சணையினால் பொருள் பார்க்க முடியாதுன்னு சொன்னார். உடனே ஒரு பூர்வபக்ஷம் வந்தது 75. அதில் பாதியோடு நான் நிப்பாட்டியிருக்கேன் போன கிளாஸில். என்ன வந்ததுன்னு சொன்னால், அந்த லட்சியார்த்தத்துக்கு போகாமையே அதை நேரடி அப்படியே அர்த்தத்தை வச்சு கூட பொருள் பார்க்கலாம்னு நான் சொல்கிறான். இந்த வார்த்தைக்கு, எது தத்துவமசிங்கிற வார்த்தைக்கு பொருள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வைதிகரண வாக்கியம், சாமானாதிகரண வாக்கியம் சொல்லி 2 வாக்கியம் இருக்குது. அதில் 2 வாக்கியத்தை வச்சுட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, சாமானாதிகரண வாக்கியம் இந்த வாக்கியம் அது எப்படிங்கிறத போன கிளாஸில் பார்த்தோம். அதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வார்த்தையில் 2 ஆப்ஜெக்ட் இருக்கலாம், 2-3 ஆப்ஜெக்ட் இருக்கலாம் ஒரே வார்த்தையில். நீ பசுவை அழைத்துவான்னு சொல்கிறோம். அப்போ நீன்னு ஒரு வார்த்தை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பசுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி ராமர் ரதத்தில் வந்தார் அப்படின்னா ராமர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரதம்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன வார்த்தைன்னு சொன்னால் இதுக்கு பேர் வைதிகரண வாக்கியம்னு பேர். இன்னொரு வாக்கியம் சாமானாதிகரணி வாக்கியம்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, அதாவது ராமர் என்பவர் தசரதரின் புத்திரர், தர்மத்தை பாதுகாப்பவராக இருக்கிறார். 2 வாக்கியம் இருக்குது. ஆனால் ஆள் யார்? ஒரே ஆள்கிட்ட.
தசரத புத்திரரான ராமர் தர்மத்தை பாதுகாப்பவராகவும் அவதார புருஷராகவும் கைகேயின் கைகேயிக்கு முதல்ல பிரியமானவர் அவர் தான். கைகேயிக்கு பிரியமானவர் இருக்கிற என்னமோ சேர்த்துக்கு சொல்லலாம். சொன்னால் எத்தனை ஆள் இருக்கார்? ஒரே ஆள் தான். சகசரநாமத்துலலாம் எத்தனை 1008 நாமம் சொல்கிறோம், ஆனால் ஆள் எத்தனை பேர்? ஒரே ஆள் தான். விஷ்ணு சகசரநாமம், லலிதா சகசரநாமம், சிவசகசரநாமம்லாம் சொல்கிறோம். 1000 பேர் சொன்னாலும் அங்கே இருக்கிறது யார்? ஒரே ஆள் தான். இதுக்கு பேர் சாமான்யாதி கரணம். அதாவது எத்தனை பேர் சொன்னாலும் ஒரே பொருளை குறிப்பது. இங்கே நாம் என்ன சொல்கிறோம்? இது சாமானியாதிய கரணம், தத்துவமாக ஒரே வஸ்துவை குறிக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா சைதன்யத்தை குறிக்குதுன்னு சொல்கிறோம். அவன் என்ன சொன்னான்? அப்படி இருந்தாலும் கூட நான் பாகத்தியாக லட்சணம்லாம் எடுக்காமல் வேறு விதத்தில் ஐக்கியப்படுத்துகிறேன்னு சொல்கிறான். அவன் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், விசேஷேன விசேஷிய சம்பந்தத்தை எடுத்துக்கொள்கின்றேங்கிறான். அதாவது இந்த அட்ஜெக்டிவ் நவுன் ரிலேஷன்ஷிப்பு. வெண்மையான தாமரை பணவட்டம் பார்த்தோம். வெண்மைங்கிறது அதனுடைய குணம். அப்படி இந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுடைய ஒரு அம்சமாக குணமாக இருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். ஜீவத்தன்மையுடன் கூடிய ஈஸ்வரன் அப்படி சொல்லிக்கிறலாமே. ஜீவனே ஈஸ்வரன் சொல்லாமல் ஜீவத்தன்மையுடன் கூடிய ஈஸ்வரன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எதுக்கு ஒன்றை விட்டுட்டு ஒன்றை வேறத்தெல்லாம் பேசுகிறீங்க? அப்படித்தான் சொல்லியிருக்கு. இப்போ வேதாந்தத்தவே நிறைய பேர் உபனிஷத்தை இப்படிலாம் பொருள்படுத்துறதெல்லாம் உண்டு. அதில் என்ன தோஷம் வருங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே பிறகு அப்படிலாம் சொன்னோம்னு சொன்னால் பிறகு ஜீவர்கள்லாம் துக்கப்படும் போது ஈஸ்வரன் துக்கப்பட வேண்டிய வந்துடும். ஜீவத்தன்மையோடு கூடிய ஈஸ்வரன்னா ஜீவத்தன்மை துக்கப்படுறது சம்சாரித்துவம். அப்புறம் ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? இந்த தன்மை அங்கேயும் போய் உட்காந்துரும். அந்த அர்த்தம் சரி வராது. இவருடைய தர்மம் வேறு, அவருடைய தர்மம் வேறு. பிறகு என்ன சொல்கிறான்னா, இன்னொன்று அம்சி ரிலேஷன்ஷிப். அதாவது நான் கையோடு கூடியிருக்கிறேன் அப்படி சொல்கிறோம்ல. நான் யார்? 2 கையோடு இருக்கிறவன் நான். தண்டபாணி, தண்டத்தோடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது மாதிரி ஈஸ்வரனுக்கு ஒரு அங்கமாக ஜீவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ஜீவர்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அப்புறம் ஈஸ்வரனுக்கு பாதிப்பு வரும். அப்படியும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். ஏதாவது ஒரு உடம்புல ஒரு பார்ட்டுக்கு நோய் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது? உடம்பவே எஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? பூரா அப்படியே பரவிடுது. பிறகு எல்லாத்துக்கும் உடம்பே ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போயிடுது. அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ எப்படி இருக்கிறார்னா, அகண்ட ஏகரசம், பிளவுபடாத, 2 பேரும் பிளவுபடாத ஒரே சொரூபமாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அதை நிரூபிக்க வேண்டும் என்றால் பாகத்தியாக லட்சணத்தை தான் எடுக்க வேண்டும். ஈஸ்வரனிடம் இருக்கக்கூடிய மாயா அம்சத்தையும் ஜீவனிடம் இருக்கிற சம்சாரத்துவத்தையும் நீக்கிவிட்டால், 2லையுமே மாயா அம்சம் இருக்குது, 2ஐயும் எடுத்துட்டால் 2 ஒரே அம்சனாக மாறிவிடும். பிளவுபடாத ஏகரசம் ஒரே சொரூபமாக மாறிவிடும். எப்பயுமே நான் ஒரு உதாரணம் சொல்கிறது உண்டு. இந்த சிப்பாய் ராஜா உதாரணம் தான். ராஜா அரண்மனையில் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. கிரீடமெல்லாம் இருக்குது, கையில் செங்கோல் இருக்குது. அந்த ராஜா உடையோடு உட்காந்து அத்தனை அதிகாரமும் அவருக்கு இருக்குது. அவர் நினச்சா அந்த நாட்டில் என்ன ஆர்டர் போட்டாலும் அங்கே செல்லுபடி ஆகும். சரி, அதை அப்படியே நினச்சி நிற்கிதான்னா, இன்னொருத்தன் வெளியே உட்காந்துருக்கான், சிப்பாயாக இருக்கான், காவலில் ஒரு வேல்கம்பு வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது? உள்ளே விடலாமுங்கிற அதிகாரம் மட்டும்தான், வேறு ஒரு அதிகாரமும் கிடையாது. அவன் ட்ரெஸ் எல்லாம் வேறு. இந்த 2மே, இந்த 2 அதிகாரம் மாயைக்கு உட்பட்டது. வெளிநாட்டுக்காரன் படையெடுத்து அரெஸ்ட் பண்ணிட்டான், நாட்டை கைப்பற்றிட்டான், 2 பேரையும் ஜெயிலில் போட்டான். இப்போ 2 பேருக்கு என்ன பவர் இருக்கு? அது ஒரே ரூமில் அடைச்சிட்டான். அரசனையும் கைதியும், அவற்றுக்கு பெரிய மாயாசக்தியும் போச்சு, இவற்றுக்கு சின்ன மாயாசக்தி. சின்ன பவரும் அவுட்டு, அவருக்கு பெரிய, அவனுக்கு அந்த சின்ன பவரும் இப்போ இல்லை, ராஜாவிற்கு பெரிய பவரும் இல்லை. இப்போ யார்? 2 பேரும் கைதி, 2 பேரும் மனுஷன். அப்படி அதெல்லாம் ரிலேட்டிவ், போகக்கூடிய அம்சம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கடவுளுடைய சர்வசக்தியும் ரிலேட்டிவ் தான், நம்மளுடைய அல்பசக்தியும் ரிலேட்டிவ் தான். நம்ம 100 வருஷம் வாழ்கிறதுங்கிறதும்
பிரம்மா இத்தனையோ கோடானு கோடி வருஷம் அவருடைய ஆயுள்னு சொல்கிறதும் பார்த்தா காலமே இல்லைன்னா ரெண்டுக்கு எப்படி சொல்லுவீங்க? காலமே பொய் நிறுவனம் பண்ணிட்டான். புரியுதுங்களா? காலமே பொய் நிறுவனம் பண்ணியாச்சுன்னா ஈசல் ஒரு நாள், நம்ம சில உயிர்கள் 5 வருஷம், மனுஷன் 100 வருஷம், பிரம்மாவுக்கு எத்தனையோ, தேவர்களுக்கு இன்னும் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வருஷம்னு வச்சுக்கிறோமே, பிரம்மாவுக்கு எத்தனையோ கல்ப வருஷம், இதெல்லாம் வருஷம்னு சொல்லிக்கிட்டே வரும். காலமே ஒன்று இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா எந்த காலத்தை எடுப்பீங்க? இதில் காலமே கற்பனை பொய்யின்ட்டா அதுவே அப்போ இந்த ரிலேட்டிவாக எல்லாம் சர்வசக்தி எல்லாமே ரிலேட்டிவாக இருக்கும் பொழுது அதை எடுத்துட்டால் என்ன ஆயிரும்? போயிடும். அதை சேர்த்து நீ அம்சம்னு சொல்லிட்டேன்னா அங்கே தப்பு வந்துடும். அதனால் இங்கே என்ன சொல்கிறோம்னா பாகத்தியாக லட்சணம்தான். அந்த மாயா அம்சத்தை இரண்டிலிருந்து எடுத்து விட்டால் பிளவுபடாத ஏகஸ்வரூபம் அப்படி வந்து விடும் சொல்லி சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்கலாம். முதல் வரி முதல் வாக்கியத்தில் சம்சர்க்கோவா விசிஷ்டோவா, விசேஷேன விசேஷியம் அல்லங்கிறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது சம்சர்க்கம்னா குணம், தன்மை. ஜீவர்கள் ஈஸ்வரனின் குணம் ஆக இருக்கிறார்கள், ஜீவத்தன்மையோடு இருக்கிறான்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அல்லங்கிறார். சம்சர்க்கவான்னா ஜீவர்கள் ஈஸ்வரனின் ஒரு குணமாக அல்ல, ஒரு தன்மையாக அல்ல. சம்சர்க்கோவா அதாவது வெள்ளை தாமரைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வெள்ளைங்கிறது தாமரையினுடைய ஒரு குணம், அதுபோல் அல்ல. பிறகு விசிஷ்டோவா அப்படின்னா அம்ச அம்சி அல்ல, அதாவது தண்டத்தை உடையவர் அல்ல. இப்போ தமிழ்நாட்டை உடையது பாரதம்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? அதில் பின்னாடி வருது அடுத்த ஸ்லோகத்தில். தமிழ்நாடு பாரதம்னு சொல்லலாம், பாரதம் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு பாரதத்தில் இருக்கிற, பாரதத்தை தமிழ்நாடு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனால் மற்ற நாடுகள்லாம் இருக்குது. இந்த அம்ச அம்சின்னு தமிழ்நாடு பாரதத்தில் ஒரு அம்சமாக இருக்குது, அவ்வளோதான். அப்படி சொன்னாலும் கூட தோஷம் வந்துவிடும். ஈஸ்வரனுடைய ஒரு பகுதி அல்ல. இது உதாரணம் பார்த்தோம்னா தாமரை மலர் மென்மையுடையது. இதில் மென்மைங்கிறது என்னது? தாமரையினுடைய குணம். இதழ்களை உடையது தாமரை, இதழ்கள் தாமரையின் அம்சம். இப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. மென்மை தன்மை உடைய தாமரை, மென்மைங்கிறது தாமரைக்கு ஒரு குணமாக இருக்கிறது மாதிரி ஜீவர்கள் ஈஸ்வரனுடைய குணமாக இருக்குன்னு சொன்னால் அது ஒத்து வராது. அதே மாதிரி இதழ்கள் தாமரையினுடைய ஒரு பாற்றாக இருக்குது, அப்படி சொல்லலாமான்னா அதுவும் பண்ண முடியாது. அம்சமாக சொல்ல முடியுமானா அதுவும், இவன் அப்படி சொல்கிறான், அப்படி வச்சுக்கிறலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது இதுபோல் ஜீவர்கள் எல்லாம் ஈஸ்வரனுடைய குணமாகவோ அங்கமாகவோ அல்ல. குணம் என்ற அர்த்தமோ அங்கம் என்ற அர்த்தமோ வராது. அதனால் இங்கு வாக்கியார்த்தம் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. வாக்கியார்த்தோ ந அத்திர சம்மதக, மகா வாக்கியத்தின் அர்த்தமானது இந்த இடத்தில் அப்படி ஏற்றுக்கொள்வது இல்லை. பிறகு நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்னு சொன்னால் ரெண்டாவது வரியில் சொல்கிறார், அகண்ட ஏக ரசத்வேன, பிளவுபடாத ஒரே சொரூபம்தான் வாக்கியார்த்த, அதுதான் வாக்கியார்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது யாராலைன்னா விதுஷாம் மதக, ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதாவது ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது எதுன்னா வாக்கியார்த்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எது? அகண்ட ஏக சசத்வேன, அதாவது பிளவுபடாத ஒரே சொரூபம்தான். அதாவது நம்ம எடுத்துக்கிற அர்த்தம் எப்படி? இரண்டுக்கும் பிளவுபடாத ஒரே சொரூபம்தான் நாம் அதை வாக்கியார்த்தமாக எடுத்துக்கிறோம். மகா வாக்கியத்தினுடைய அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமாக எடுத்துக்கிறோம். ஞானிகள் அப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறார். அவன் என்ன பண்ணுறான்? அவன் எடுத்துக்கிற வாக்கியார்த்தம் என்ன வேறு. நாம் இருக்க அந்த மகா வாக்கியத்துக்கு நாம் எடுத்துக்கிற வாக்கியார்த்தம், மகா வாக்கியத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அர்த்தம் அகண்ட ஏகரசம், பிளவுபடாத ஒரே தன்மை உடையது தான் இந்த சைதன்யம், இந்த ஆத்மா, இந்த பிரம்மன். அம்சமாகவோ அம்சியாகவோ குணமாகவோ நாம் எடுத்துக்கொள்வது அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. இது ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்ட்டார். அப்போ பூர்வபக்ஷி இப்போ கேள்வி கேட்டவன் ஞானி இல்லை, அவன் அஞ்ஞானி. அதனால் அவன் சொல்கிற அர்த்தம் தப்பு அப்படிங்கிறார். வியாசர் போன்றவங்கெல்லாம் இதைத்தான் நிரூபணம் பண்ணுறாங்க.
அதாவது பிரம்மசூத்திரத்தை வியாசர் எழுதிட்டு அப்படி அர்த்தமே புரியாமல் இருந்தாங்களாம். அவர் பிரம்மசூத்திரம் எழுதினதே உபனிஷத்துங்களுடைய தாத்பரியமெல்லாம் இதுதான் நிர்ணயம் பண்ணுறதுக்கு சூத்திர வடிவில் கொடுத்துட்டார். அதை சங்கராச்சாரியர் விளக்கி அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி இதுதான் தாத்பரியம் சொல்லி விளக்குனார். அது மாதிரி வியாசர் போன்ற ஞானிகள் எல்லாம் இந்த அர்த்தத்தைத்தான் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர நீ சொன்ன அர்த்தத்தை எடுத்துக்கொள்வது இல்லை. இது இந்த 75வது ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதாவது புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணி நாம் பாகத்தியாக லட்சணம் பண்ணி ஒன்றை நீக்கி ஒன்று இதுதான் ஒரே அம்சந்தேன்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நீக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரே அம்சத்தில் குணமாக வச்சுக்க, இல்லாட்டி ஒரு பாட்டாக வச்சுக்கங்கிறான். அப்படி வச்சா தோஷம் வரும், அப்படி வைக்க முடியாதுங்கிறது கருத்து. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் தனியாக. முதல் வரியில் இந்த கடைசி ந அத்திர சம்மதகன் இருக்குது. அதில் ந அத்திர சம்மதகன் நாத்திர சம்மதகன் இருக்குது. அத்திர ந அத்திர அத்திரன்னா இங்கேன்னு அர்த்தம். அதை முதல்ல எடுத்துக்கணும். அத்திர அடுத்த வார்த்தை அதுக்கு முந்தின வார்த்தை வாக்கியார்த்தோ, மகா வாக்கியத்தின் அர்த்தம். வாக்கியார்த்தோன்னா இங்கே மகா வாக்கியத்தினுடைய அர்த்தமானது சம்சர்க்கோவா, முதல் வார்த்தை சம்சர்க்கோவான குணத்தின் தன்மையாகவோ, ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தன்னுடைய குணம்னு சொல்கிறதாகவோ, விசிஷ்டோவா அதாவது அங்கமாகவோ ந சம்மதக ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ந சம்மதகங்கிற அந்த வகையில் கடைசி ந அத்திர சம்மதகன் இருக்குது. அத்திரன்னா இங்கே, ந சம்மதகன்னா இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. அதாவது இங்கே மகா வாக்கியத்தின் அர்த்தம், வாக்கியார்த்தோன்னா மகா வாக்கியத்தின் அர்த்தமானது சம்சர்க்கோவா விசிஷ்டோவா அப்படின்னா குணத்தின் தன்மையாகவோ ஒரு அங்கமாகவோ ந சம்மதகன்னா ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. நீ சொல்கிற கருத்து தப்பாக வந்துடும். இப்போ நாம் எப்படி சொல்கிறோம், அகண்ட ஏக ரசத்வேன, அகண்ட ஏக ரசத்வேன வாக்கியார்த்தம். இங்கே இந்த வாக்கியார்த்தம்னு இருக்குது. மகா வாக்கியத்தின் அர்த்தமானது அடுத்த வார்த்தை விதுஷாம் மதக. விதுஷாம் மதகன்னா ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்படும் வாக்கியார்த்தம். மகா வாக்கியத்தின் அர்த்தமானது இந்த ரெண்டாவது வரியில் முதல்ல கடைசி வார்த்தையை எடுத்துக்கணும். விதுஷாம் மதக ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியார்த்தம். மகா வாக்கியத்தின் அர்த்தமானது எதுவென்றால் அகண்ட ஏக ரசத்வேன, அகண்ட பிளவுபடாத, ஏக ரசத்வேன ஒரே சொரூபம்தான், பிளவுபடாத ஒரே சொரூபம்தான்ங்கிறார். அவன் சொல்கிறது குணமாகவோ தன்மையாகவோ இருக்கும்னு சொல்கிறான். அது முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அதுக்கு தோஷத்தெல்லாம் பார்த்துட்டோம். பிறகு ஞானிகள் என்ன கருத்தை சொல்கிறேன் நான் சொல்லலை. ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மகா வாக்கியத்தின் அர்த்தம், வாக்கியார்த்தம்னா மகா வாக்கியத்தின் அர்த்தம் என்னவென்றால் அகண்ட ஏக ரசத்வேனன்டர். அகண்டன பிளவுபடாத ஒரே சொரூபம்தான். இந்த அகண்ட ஏக ரசம்ங்கிறது முக்கியம். இந்த அத்வைதத்துக்கும் ஒன்றுங்கிறது எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறதுக்கும் அத்வைதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அத்வைதம்னா பிரிக்க முடியாதது, இரண்டு அற்றதுன்னு அர்த்தம். இங்கே அதனால தான் அகண்ட ஏகரசம்ங்கிற வார்த்தையை போடுறார். பிளவுபடாத ஒரே பொருள். அத்வைதம்ங்கிற வார்த்தைக்கு ஒன்றுங்கிற அர்த்தம் கிடையாது, இரண்டு அற்றதுன்னு அர்த்தம். ஒன்றை ரெண்டாக்கலாமா இல்லையா, அரையாக பிரிச்சிடலாம், அறையை காலாக பிரிக்கலாம். அத்வைதம்னா இரண்டாக ஆக்க முடியாதது. அதனால் பாருங்கள் வார்த்தையிலே பாருங்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். இரண்டு அற்றதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுன்னு சொல்லிடலாம், ஒன்றை ரெண்டாக பிரிச்சிட்றேன்ப்பா, இரண்டாக ஆக்கவே முடியாது. அதைத்தான் அகண்ட ஏக ரசத்வேனன்ட்டார். ரொம்ப அருமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அங்கே. அப்போ என்னென்னா, இந்த நிறையா பேர் இந்த மதத்தில் கடவுளுடைய இந்த விசிஷ்டாத்வை சிலன்னா கடவுளுடைய அங்கமாக நாம் இருக்கோம், புரியுதுங்களா? இந்த உலகமெல்லாம் அவருடைய பார்ட்டாக இருக்குது, அவருடைய ஒரு அங்கமாக இருக்குது இந்த பிரபஞ்சமெல்லாம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதெல்லாம் ஒரு ஆங்கிளில் மாயையோடு சேர்த்து சொல்லும்போது வர்ணனைக்காக சொல்லப்படுறது. தத்துவ ரீதியாக பார்த்தா இருப்பது ஒரே வஸ்து, அத்வைத வஸ்து தான். அதில் தோஷம் வந்துடும். அதெல்லாம் மேலே விவகாரத்துக்கு ஆரம்பத்தில் பரோட்ச ஞானத்துக்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. கடைசியில் அது அபரோக்ஷ ஞானத்துக்கு போகும் பொழுது இது ஒன்றில் தான் முற்றுப்புள்ளியே வரும். நீங்கள் எந்த அறிவை கொடுத்தாலும் அங்கே ஒரு தோஷம் வந்துவிடும். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது.
அதுக்கு ஒரு பாதிப்புன்னா அதுக்கும் பாதிப்பு வரும்ல. இதுக்கு வர்ற பாதிப்பும் போய் அதுக்கு வர்ற பாதிப்பும் போயின்னா தான் சமப்படுத்த முடியும். அதுதான் நிறைவாக இருக்க முடியும், குறைவில்லாமல் இருக்க முடியுங்கிறதுக்காக இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததில் இந்த வாக்கியத்தை எப்படி போட்டால், இந்த வாக்கியத்தை எப்படி நம்ம ஐக்கியப்படுத்தணும்னு சொன்னால் சொல்ல போகிறார். அதாவது திரும்ப திரும்ப நீ சீக்வல் டு அது, அது சீக்வல் டு நீன்னு சொல்லணும். நீ சீக்வல் டு அதுன்னு சொல்லிட்டு அது சீக்வல்னு சொல்ல முடியாமல் போய் சொல்ல முடியாது. அதுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் அந்த கருத்தை சொல்கிறாரு, படிக்கலாம். 76 பிரத்யக் போதோய ஆபாதி சோ அத்வயானந்த லக்ஷணக அத்வயானந்த ரூபச்ச பிரத்யக் போதைக லக்ஷணக பிரத்யக் போதோய ஆபாதி சோத்வயானந்த லக்ஷணக அத்வயானந்த ரூபச்ச பிரத்யக் போதைக லக்ஷணக. தத் சீக்வல் டு துவம் சொல்கிறோம். மகா வாக்கியம் இரண்டும் அகண்ட ஏகரசம், பிளவுபடாத ஒரே சர்வம் சொல்லி எப்போ சொல்ல முடியும்னு சொன்னால் திரும்ப திரும்ப போட்டு ஐக்கியப்படுத்துகிறா தான் சொல்ல முடியும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டிங்கிற அர்த்தம் இல்லை. இது சீக்வல் டு அது, அது சீக்வல் டு இதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் ஐக்கியப்படுத்த முடியும். இது சீக்வல் டு அதுன்னா அது சீக்வல் சொல்லிடலாமே, சில இடத்துல சொல்ல முடியாமல் இருக்கும். இது ஏன்னா அதையும் பார்க்க போகிறோம். சில இடத்துல இது சீக்வல் டு அதுன்னு சொல்லிடலாம், அது சீக்வல் இதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டையும் மாற்றி போட்டால் சொல்லணும். அப்படி சொன்னாதான் இன்னும் ஏகரசம்னு வரும், பிளவுபடாத ஒரே பொருளுங்கிற ஐக்கியம் வரும். தத்து சீக்வல் டு துவம்னு சொல்லணும், துவம் சீக்வல் டு தத்துன்னு சொல்லணும். நீ பிரம்மனாக இருக்கிறாய், பிரம்மன் நீயாக இருக்கிறது. உன்னுடைய சுரூபமாக பிரம்மன் இருக்கிறது, பிரம்மனுடைய சுரூபமாக நீ இருக்கிறாய். இப்படி சொன்னாத்தே அது உண்மையான ஐக்கியம், இல்லாட்டி ஐக்கியம் அல்ல. அப்போ தான் இரண்டும் ஏகரசம்னு சொல். இதுக்கு சில இடத்துல எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இதே உதாரணம். தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லலாம், தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிடலாம். இந்தியா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியுமா? அதை அப்படியே மாற்றி போட்டா இந்தியா தமிழ்நாடு மட்டுமா இருக்க இல்லை. ஆனால் தமிழ்நாடு இந்தியா, தமிழ்நாடுனா இந்தியா தான், அதுவும் இந்தியா தான். ஆனால் இந்தியாவே தமிழ்நாடுன்னா சொல்லவே முடியும், ஈக்குவல் சொல்ல முடியாது. தமிழ்நாடை இந்தியான்னு சொல்லலாம், ஆனால் இந்தியாவை தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் இன்னும் பல ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கு. திண்டுக்கலை தமிழ்நாடுன்னு சொல்லலாம், தமிழ்நாடே திண்டுக்கல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா வேறு மற்ற ஊர்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இந்தியானா தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து இருக்குது. ஆனால் சில இடத்துல எப்படி சொன்னால் வருங்கிற சொல்ல போகிறேன். இப்போ ஐரோப்பிய நாட்டில் போய் நம்ம என்ன சொல்லுவோம், ஆசியாவிலேருந்து வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம். நாங்கள் ஆசியாவிலேருந்து வந்திருக்கோம். அமெரிக்காவில் போய் ஆசியாவிலேருந்து வந்திருக்கோன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருப்போம், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தால் நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன் நான் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இருந்தாலும் கூட ஆனால் அதே நேரத்தில் திண்டுக்கல்லே தமிழ்நாடு இந்தியான்னு சொல்ல முடியுமா, தமிழ்நாடே இந்தியான்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காசிக்கு போயிருந்தோம், சொல்லியிருக்கேன் ஒரு தடவை. காசிக்கு 86 1986 அப்போ தான் சின்ன வயசு காசியில் போய் குளிச்சுட்டு வரும்போது இந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க தமிழில் பேசுகிறத பார்த்து ஒரு அம்மா இங்கே வாங்க இங்கே வாங்க தமிழில் கூப்பிடுச்சு, இங்கே வாங்க பாருங்கன்ட்டு. என்னம்மா நீ தமிழ்நாடு? ஆமாம் தமிழ்நாடுதேன்னு சொல்லிச்சு கேட்டதுக்கு. தமிழ்நாடுன்னா எங்கம்மா அப்படின்னு கேட்டேன். மதுரைன்னுச்சு அந்தம்மா. மதுரைன்னு நம்ம ஊர் பக்கத்தில் வந்தாச்சு, மதுரைன்னா எங்கம்மா அப்படின்னா, மதுரைன்னா எந்த ஒரு மதுரையாம்மா? மதுரையில் மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டினுச்சு. என்ன ரீக்கி வருதேன்னு பார்த்தேன். உசிலம்பட்டினா எங்கம்மான்னா எங்கள் ஊரை சொல்லுது எழுமலைங்குது. என்னம்மா எழுமலைன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த ஒரு தச்சை ஒட்டின்னு அப்புறம் யாருன்னு கேட்டால் அவங்க தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சாலாம் இருக்காங்க. ஆனால் முதல்ல சொன்ன வார்த்தை தமிழ்நாடு தான். ஆனால் இதுவே தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, அது தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல சொல்லலாம், எப்படின்னா சென்னை ஈக்குவல் டு மெட்ராஸ், மெட்ராஸ் ஈக்குவல் டு சென்னைன்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கு வேறு வித்தியாசம் இருக்கா? சென்னை ஈக்குவல் டு மெட்ராஸ், பாண்டிச்சேரி ஈக்குவல் டு புதுச்சேரி, புதுச்சேரி ஈக்குவல் டு பாண்டிச்சேரி, காசி ஈக்குவல் டு வாரணாசி, வாரணாசி ஈக்குவல் டு காசி. அதே மாதிரி மும்பை ஈக்குவல் டு பம்பாய், பம்பாய் ஈக்குவல் டு மும்பைன்னு சொல்லலாம். அதை எப்படி மாற்றி போட்டாலும் ஒன்று தான், அதில் வேறுபாடே கிடையாது.
ஆனால் இந்த இடத்துல அப்படி சொல்ல முடியாது. தத்துவமசிங்கிற வார்த்தையில் தத்துவம் துவத்தையும் எப்படி போட்டாலும் அது இரண்டும் ஒன்றாக இருந்தால்தான் ஐக்கியம் சொல்ல முடியும். சைதன்யத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த பாகத்தியாக லட்சத்தை நீக்கிட்டு போட்டால் ரெண்டும் ஒன்று தான். அதில் மாற்றுக்கிறதுக்கு அரசியல் பதவியும் பிடுங்கி கைதி சிப்பாய் பதவியும் பிடுங்கியாச்சுன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான். அது மாதிரி அதை நீக்கிட்டு பார்த்தோம்னா தியாகம் பண்ணிடணும். அதெல்லாம் பார்த்துட்டா ஒன்று தான். அதாவது இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வியதிகாரம்னு பேரான். அதுவே இது, இதுவே அது, எந்த விதத்திலும் வேற்றுமை இல்லாத அகண்ட ஏகரசத்தை குறிப்பது. நானே தான் அது, அதுவே தான் நான். நீயே தான் அது, அதுவே தான் நீ. சிவப்பு குதிரைன்னா சிவப்பு வர்ணமே குதிரை கிடையாது அங்கே. புரியுதுங்களா? சிவப்பு குதிரைன்னா சிவப்பு வர்ணமே குதிரை கிடையாது. சிவப்பு வர்ணம் எத்தனையோ இருக்கும். அதனால் இங்கே அப்சல்யூட்லி ஒன்றுங்கிறது இந்த மாதிரி ஒற்றுமைப்படுத்தினா தான் வரும். ஜீவனே ஈஸ்வரன், ஈஸ்வரனே ஜீவன் என்பதில் தான் வரும். அதை சொல்கிறார் இங்கே முதல் வரையில். பிரத்யக் போதோ ய ஆபாதி. ய அப்படின்னா எது, யார். பிரத்யக் போதக நம்மளுடைய மனதிற்கு அல்லது ஜீவனுக்கு சாட்சியாக சைதன்யமாக ஜீவ தத்துவமாக விளங்கி கொண்டிருக்கிறதோ, ஆபாதினா விளங்கி கொண்டிருக்கிறதோ, எது நம் மனதிற்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறதோ, நம்ம மனசெல்லாம் பிரகாசப்படுத்திக்கிட்டு இருக்கோம், அல்லது ஜீவனாக எது விளங்கி கொண்டிருக்கிறதோ, அந்த உணர்வு தத்துவமாக எது விளங்கி கொண்டிருக்கிறதோ, சக முதல் வில ரெண்டு, அதுதான் அத்வய. அத்வயன இரண்டற்ற பிளவுபடாத அல்லது அத்வயமான ஆனந்த லட்சணக, ஆனந்த ஸ்வரூபம். அதாவது ஜீவனை தனியாக எடுத்துக்கிட்டு பார்த்தா நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு ஸ்வரூபம் இருக்குது. ஜீவ தத்துவம் மனதிற்குள் விளங்கி கொண்டிருக்கு. பிரத்யக் போதகன்டர் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தத்துவம். அது எப்படி இருக்கான்? இரண்டற்ற அத்வைதமான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. இது முதல் வரி. அப்புறம் அடுத்தது சொல்கிறார். இது துவம் சீக்வல் டு தத்துன்னு சொல்லிட்டார். என்ன? நீ இரண்டற்ற பிளவுபடாத ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறாய். பிறகு அடுத்ததில் பார்த்து தத்து சீக்வல் டு துவம் சொல்ல போகிறார். அத்வய ஆனந்த ரூபஜ, அத்வய ஆனந்த ரூபமான. புரியுதுங்களா? அங்கே என்ன சொன்னார்? அதாவது ஒரு ஜீவன் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய, உணர்வாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எது மனதிற்குள் விளங்கி எதுவோ அது துவத்தினுடைய அர்த்தம். அதுதான் என்ன சொன்ன அத்வைத ஆனந்த ஸ்வரூபம்ட்டார். இங்கே தத்பதத்தில் என்ன சொல்கிறாருன்னா அத்வய ஆனந்த ரூபச்ச, இந்த அத்வய ஆனந்த ரூபமாகவும் எந்த ஒரு பிரம்மன் இருக்கிறதோ, எது இருக்கிறதோ, பிரத்யக் போத ஏக லட்சணக, அது இந்த பிரத்யக் போத ஏகஸ்வரூபம். அதை இதுன்னு சொல்கிறார், இது அதுன்னு சொல்கிறார். புரியுதா? ஜீவன் என்ன சொல்கிறாரு? அத்வய ஆனந்த லட்சணம், அத்வய ஆனந்த ரூபம் பிரத்யக் போதக. இதுதான் இந்த ஜீவனுக்கு அந்த சைதன்யம் விளங்கக்கூடிய லட்சியம். பிரத்யக் போதக சீக்வல் டு அத்வய ஆனந்த லட்சணம், அத்வைத ஆனந்த லட்சணம் சீக்வல் டு பிரத்யக் போதக. முதல் வரியை ரெண்டாவது வரி மாற்றி போட்டு அப்படியே கவன்சைட் பண்ணுறது. அகண்ட ஏகரசம் என்றால் நீயே அது, அதுவே நீ அப்படின்னு நம்ம பூர்வபக்ஷிக்கு பதில் சொல்கிறோம். தத்து சீக்வல் டு துவம், துவம் சீக்வல் டு தத். அதாவது மாற்றி போட்டாலும் கரெக்டாக வரணும், மாற்றி திருப்பி போட்டாலும் கரெக்டாக வரணும். சென்னையும் மெட்ராஸையும் மாற்றி போட்டால் வரும். இந்தியா சீக்வல் டு தமிழ்நாடு, தமிழ்நாடு சீக்வல் டு இந்தியான்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இந்தியான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இங்கே திருப்பி போட்டாலும் சமப்படுத்த வேண்டும், மாறி மாறி காட்டி இங்கே நிலைநாட்டிட்டார். 75 சொன்ன. இனி அடுத்த 2 ஸ்லோகங்களில் இந்த மகா வாக்கியம் நம்மளுக்கு என்ன வேலையை செய்கிறது என்று 76, 77 சொல்ல போகிறார். 77, 78 சொல்ல போகிறாரு. 76 அர்த்தம் பார்த்துடலாம். பிரத்யக் போதோ யக, யகன்னா எது? பிரத்யக் போதக மனதிற்குள் சாட்சியாக அல்லது ஜீவனுக்குள் அறிவாக ஆபாதி விளங்கி கொண்டு இருக்கின்றதோ, சக அதுதான், அதுவே அத்வய இரண்டற்ற ஆனந்த லட்சணக ஆனந்த ஸ்வரூபம்.
எது ஜீவனுக்குள் அறிவாக அல்லது சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ அதுவே இரண்டற்ற ஆனந்த ஸ்வரூபம். பிறகு யக, அதே அந்த யக நூறுக்கு எடுத்துக்கலாம். எது அடுத்த வார்த்தை அத்வய இரண்டற்ற ஆனந்த ரூபச்ச ஆனந்த ரூபமாக இருக்கிறதோ அந்த சகங்கிறத இங்கே போட்டுக்கணும். சக அதுவே பிரத்யக் போதக ஜீவனுக்குள் இருக்கின்ற அறிவு ஸ்வரூபம். புரியுதா? ஜீவனுக்குள் இருக்கிற சொரூபம் தான் எது? இரண்டற்ற ஆனந்த லட்சணம். ஆனந்த லட்சணம் தான் ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடியது. இந்த இரண்டற்ற ஆனந்த லட்சணங்கிறது பிரம்மத்தினுடைய லட்சணம். அது எங்கே இருக்குது? ஜீவனுக்குள்ளே இருக்குது. ஜீவனே அதுன்ட்டார். பிறகு இரண்டற்ற ஆனந்த லட்சணமான பிரம்மன் தான் இந்த மனசுக்குள்ளே இருக்க ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அதுவும் இது தான். இரண்டும் ஒன்று தான் சொல்கிறார். துவம் சீக்வல் டு தத்து, தத்து சீக்வல் டு துவம். ஜீவனிடம் அதாவது துவம் என்ற பதத்திடம் உள்ள சைதன்யம்தான் தத்பதத்திடம் உள்ள இரண்டற்ற ஆனந்த ஸ்வரூபம். ஈஸ்வரனிடம் அதாவது தத்திடம் உள்ள இரண்டற்ற ஆனந்த ஸ்வரூபம்தான் ஜீவனிடம் துவத்திடம் உள்ள சைதன்யம். இப்படி சொன்னால்தான் இரண்டும் ஒன்றாகும் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு. இனி அடுத்து 77, 78 இந்த மகா வாக்கியத்தை கேட்பதால் நம்மளுக்கு என்ன மாற்றம் ஏற்படுகிறது, என்ன தவறு மனசிலிருந்து நம்மளுக்கு நீங்குகின்றது, மகா வாக்கிய உபதேசத்தின் மூலமாக எது நம் மனதிலிருந்து நீங்குகின்றது என்பது இந்த 77, 78 ரெண்டுலையும் சேர்ந்து சொல்கிறாரு. 77 படிக்கலாம். இத்மன்யோ அன்யததாத்ம்யம் பிரதிபத்திர் யதா பவேத் அப்ரம்மத்வம் த்வமர்த்தஸ்ய வியாவர்த்தேத ததைவஹி. இத்மன்யோ அன்யததாத்ம்யம் பிரதிபத்திர் யதா பவேத் அப்ரம்மத்வம் த்வமர்த்தஸ்ய வியாவர்த்தேத ததைவஹி. இங்கே இந்த ரெண்டு ஸ்லோகம் 77, 78 இப்போ 77 பார்க்க போகிறோம். 77 துவம் என்கிறதுல என்ன தவறு நீங்குகிறது, அங்கே தத்துங்கிறதுல என்ன தவறு நீங்குகிறத ரெண்டுலேயும் சொல்ல போகிறார். அதாவது பிரம்மம் என்பதை நாம் முதல்ல பிரம்மம்னா என்னன்னு பார்த்து புரிஞ்சிருக்கோம். நம்மை எரியாமல் அதில் செய்த தவறு. அதே மாதிரி நான் நீ என்பதில் நம்மை அறியாமல் செய்த தவறு இருக்குது. இது ரெண்டையும் ஐக்கியப்படுத்தும் பொழுது அது எது நீங்குகிறதுன்னு சொல்கிறார். இந்த தவறு எப்படி நீங்குகிறதுங்கிறத இங்கே முதல் வரியில் முதல் வார்த்தையில் இத்தம் அப்படிங்கிற. இத்தம்னா இவ்விதம். மகா வாக்கியத்தை இதுவரை நான் சொன்னபடி விசாரம் செய்து பார்த்தால், இவ்விதம்னா என்ன? இவ்விதம் விசாரம் செய்து பார்த்தால் என்ன நடக்குதுன்னா, இந்த ஸ்லோகத்தில் துவம் பதத்தில் உள்ள தவறு என்ன தவறோ அது நீங்கி விடுகிறதுங்கிறார். அங்கே அடுத்த ஸ்லோகத்தில் துவம் பதத்தில் உள்ள மாற்றத்தை சொல்ல போகிறார். தத்பதம். இங்கே துவம் பதத்தில் உள்ள மாற்றம். முதல் வரி ரெண்டாவது வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்திகி. அந்யோன்யன்னா ஒன்றில் ஒன்று, தாதாத்மிய ஐக்கியமாகிறது என்ற. தாதாத்மியம்னா ஐக்கியம்னு அர்த்தம். அந்த மாண்டவிகத்திலெல்லாம் வராது அந்த வார்த்தைகள். தாதாத்மிய ஐக்கியமாகிறது என்ற பிரதிபத்திகி ஞானம், ஒன்றில் ஒன்று ஐக்கியமாகிறது என்ற ஞானம். அதாவது இப்படி விசாரம் செய்தால் ஒன்றில் ஒன்று ஐக்கியமாகிறது ஞானம். யதா பவேத்து எப்பொழுது ஏற்படுகின்றதோ. முதல் வரி கடைசி வார்த்தை. அதாவது ரெண்டையும் மகா வாக்கியத்தை நான் சொன்னபடி விசாரம் பண்ணி இது சீக்வல் டு அது, அது சீக்வல் டு இதுன்னு சொல்லி நிரூபணம் பண்ணி அப்படி ஐக்கியமான அறிவு நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னான். அந்த அறிவு ஏற்பட்டு விட்டால் எப்பொழுது அந்த அறிவு ஏற்படுகிறதோ ததா ஏவகி அப்பொழுது தான் அல்லவா, அப்பொழுது தான் துவமர்த்தஸ்ய நீ என்ற சொல்லின் அர்த்தத்தில் அல்லது நான் என்ற சொல்லின் அர்த்தத்தில். துவமர்த்தஸ்ய ரெண்டாவது வரியில், ரெண்டாவது வரி கடைசி வார்த்தை ததா ஏவகின்னு இருக்கு. அப்பொழுது தான் ரெண்டாவது வரி ரெண்டாவது வார்த்தை துவமர்த்தஸ்ய. அதாவது நீ என்ற சொல்லின் அர்த்தத்தில் இந்த நீங்கிறத எப்பொழுதும் நான்னு புரிஞ்சுக்கிறணும். நீன்னு இங்கே மகா வாக்கிய விசாரத்தில் எப்போயெல்லாம் நீன்னு சொல்லுதோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறணும்? நான்னு புரிஞ்சுக்கிறணும். ரெண்டும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிறணும்.
அப்பிரமத்துவம் அப்பிரமனாக இருக்கின்ற தன்மையானது, அதாவது அபூரணத்துவமானது வியவர்த்தேத நீங்குகின்றது. வியவர்த்தேதன நீங்குகின்றது. அதாவது இந்த வார்த்தையை விசாரம் பண்ணிட்டேன்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு அபூர்ணத்துவம் இருக்குது. நம்ம நான்கிற வார்த்தையில் நீங்கிற வார்த்தையில் ஒரு அபூர்ணத்துவம் இருக்குது. அது மட்டும் நம்ம பிரம்மன் எண்ணமும் நம்மகிட்ட இல்லை. அந்த பிரம்மன்கிற எண்ணம் இல்லாதது அப்பிரமத்துவம் நீங்குகிறது. பிரம்மம் இல்லாத தன்மை நீங்குகிறது. நான் பிரம்மத்துக்கு என்ன தன்மை இருக்குது? பூரணத்தன்மை இருக்குது, சம்சாரமற்ற தன்மை இருக்குது. அந்த தன்மை என்னது? மற்ற தன்மை நீங்குகிறதுனா பிரம்ம உள்ள தன்மை ஏற்படுதுன்னு அர்த்தம். பிரம்மத்துவம்னா பூரணமானது, அப்பிரமத்தம்னா பூரணமற்ற தன்மையாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கி விடுகின்றது. நான் பூரணமற்றவன் ஐக்கியமாகிறது வரைக்கும், நான் ஜீவன் நினைக்கிறது வரைக்கும் எப்படி பூரணம் நினைக்க முடியும்? நான் சம்சாரி, குறையுடையவன், மரணமுடையவன், எல்லா அபூரணத்துவம் வந்துடும், எல்லா சம்சாரம் வந்துடும். நீங்கள் இந்த அனாத்மாதான் நான் நினைக்கிறது வரைக்கும் பூரணத்துவம் ஒரு காலம் வராது. இந்த அனாத்மா அண்ட சராசரம் 7 லோகத்துக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபிமானம் வச்சுருந்தாலும் உனக்கு பூரணத்துவம் வராது. இதை விட வேறு ஏதாவது லோகம் இருக்கா பார்க்கலான்னு போவேன். அபூரணத்துவம் தான் இருக்குது. நீ அனாத்மாவில் அபிமானம் வைக்கும் வரை பூரணத்துவம் வராது. ஐக்கிய சம்பந்தம் வரும் பொழுது, அனாத்மாத்துவம் நீங்கி ஆத்மத்துவம் வரும் பொழுது, அங்கே சைதன்யம் அகண்ட ஏகரசம் என்று வரும் பொழுது பூரணம். அகண்ட ஏகரசம்னா நான் பூரணமானவன், நிறைவானவன், குறையொன்றும் இல்லாதவன். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு அப்போ தான் பாட முடியும். அனாத்மா எப்படிப்பட்ட சுரூபமாக இருந்தாலும் அது அல்பமாகத்தான் இருக்கும், அழிவுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும், நிறைவற்றதாகத்தான் இருக்கும். அந்த தன்மை, அந்த அல்பத்துவம், சம்சாரித்துவம் அனைத்தும் நீங்கி விடுகின்றது. தத்தும் துவமும் ஐக்கியமாகிவிட்டால் அப்பிரமத்துவம் என்பது பிரம்மத்திற்கு எதிரான தன்மையானது நீங்கி விடுகின்றது. பிரம்மம் பூரணமானது, பிரம்மத்துக்கு எதிரானது பூரணமற்றது, அது நீங்கி விடுகிறது. பிரம்மம் எப்போ? ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம். அப்பிரமன்னா ஆனந்தம் அல்லாத ஸ்வரூபம், அது நீங்கி விடுகிறது. அப்பிரமத்துவம் நீங்குகிறதுன்னு அர்த்தம், பிரம்மத்துவம் வருகிறதுன்னு அர்த்தம். நம்ம எப்பொழுதுமே விவகாரத்தில் நான் சொன்னாலும் சரி, நீன்னு சொல்லும்போது அனாத்மாவை எடுத்துக்கிட்டு தான் பேசுவோம். அப்போ போய்கிட்டு தத்துவ ரீதியாக நான் செய்தேன்னு நினச்செல்லாம் பேசக்கூடாது. நாம் விவகாரத்தில் பேசும்பொழுது அனாத்ம ஸ்வரூபத்தை தான் பேசணும். நான் உடம்பு நினச்சி தான் பேசணும், நான் மனசு நினச்சி தான் பேசணும், நான் புத்தி நினச்சி தான் பேசணும். ஆனால் விசாரம் செய்யும் பொழுது, அறிவில் பிரச்சனைகள் வரும் பொழுது, அறிவை நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் இது அனாத்மா, இது இப்படித்தான் இருக்குங்கிறது கொஞ்சம் நேரத்தில் மாற்றிக்கிறணும். உடனே வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா இங்கே வேதாந்தம் படித்தாலும் நிஷ்டை அது சொல்ல போகிறார். இந்த அபரோக்ஷ ஞானம் நிலையான அபரோக்ஷ ஞானம் எப்படி வரும், அபரோக்ஷ ஞானமாக அப்புறம் நிலையான அபரோக்ஷ ஞானம் ஒன்று சொல்ல போகிறார். அதுக்கு நிதித்தியாசம்ங்கிற சாதனையை இந்த 96 பிறகு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இங்கே விளக்குறாருங்க. இந்த அத்தியாயத்தில் விளக்க போகிறார். இந்த ஞானத்தை எப்படி நாம் சொரூபமாக்குறதுங்கிறத விளக்க போகிறார் பின்னாடி. அப்போ நான் பூரணன் பிரம்மன் அப்படிங்கிறது ஏற்படும். நான் அசம்சாரின்னு புரிந்து கொள்ள முடியும். இது துவம் பதத்தில் நீ நான் என்ற இந்த அர்த்தத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். ஐக்கியம் ஏற்பட்டு விட்டால் நான் என்ற எண்ணத்தில், நான் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய குறையெல்லாம் நீங்கிவிடும். துவம் பதத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறாரு? தத்பதத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை சொல்லப் போகின்றார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். எளிமையான ஸ்லோகம். இத்தம் அந்யோன்ய ததாத்மிய. இத்தம்னா இவ்விதம், அந்யோன்ய ஒன்றுக்கு ஒன்று, ததாத்மிய ஐக்கியமாகிறது என்ற பிரதிபத்திகி ஞானம். இவ்விதம் ஒன்றுக்கு ஒன்று ஐக்கியமாகிறது என்ற ஞானம். இத்தம்னா இவ்விதம், அந்யோன்ய ஒன்றுக்கு ஒன்று, தாதாத்மிய ஐக்கியமாகிறது என்ற பிரதிபத்திகி ஞானம் யதா பவேத்து எப்பொழுது ஏற்படுகின்றதோ, எப்பொழுது ஏற்படுகின்றதோ,
ரெண்டாவது இதில் முதல்ல கடைசி வார்த்தையை எடுத்துக்கணும். ததைவ ஹி, அப்பொழுதுதான். அப்பொழுதுதான் அல்லவோ அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்பொழுதுதான் அல்லவோ, அப்படி ஏற்பட்டாத்தேன், அப்படி ஏற்பட்டால்தானே அப்படின்னு மாதிரி. ததைவ ஹி, அப்பொழுதுதான் அல்லவோ. அப்பிரமத்துவம் துவம் அர்த்தசிய. துவம் அர்த்தசியன்னா துவம் அர்த்தசிய நீ அல்லது நான் என்ற சொல்லின் அர்த்தத்தில் அப்பிரமத்துவம் பிரம்மமில்லாத தன்மையானது, அபூர்ணத்துவமான தன்மையானது. பிரம்மமில்லாத என்னது? அபூர்ணத்துவமான தன்மையானது, குறையுள்ள தன்மையானது. வியவர்த்தேத, நீங்குகின்றது. வியவர்த்தேத, நீங்குகின்றது. இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த நீங்குகின்றதுங்கிற வார்த்தை வராது, அதை சேர்த்துக்கணும் அங்கே அடுத்த ஸ்லோகத்தில். அங்கே எது நீங்கின்னு சொல்வார். அது வர்த்தேத, வர்த்தேதனா நீங்குகின்றது. மகா வாக்கிய ஐக்கிய ஞானத்தில் தொம்பதத்தில், அதாவது நீ நான் என்பதில் உள்ள சம்சாரித்துவம் அபூர்ணத்துவம் நீங்குகின்றது. அதைத்தான் நீங்கள் என்ன சொல்கிறார்? பிரம்மமில்லாத தன்மை நீங்குகிறதுன்னு சொல்கிறார். அப்பிரமத்துவம் நீங்குகிறதுன்னு என்ன அர்த்தம்? சம்சாரித்துவம் நீங்குகிறது, பூரணமில்லாத தன்மை நீங்குகின்றது, அபூர்ணத்துவம் நீங்குகின்றதுன்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தில் தத்பதத்தில் என்ன நீங்குகிறது? தத்பதத்தை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கடவுள் ஈஸ்வர் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அதை நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இப்போ அதில் எந்த தன்மை நம்மளுக்கு நீங்குகிறதுன்னு சொல்ல போகிறாரு. ஸ்லோகத்தை படிக்கலாம். 78 அதில் ரெண்டாவதுல எத் ஏ ஏவம்னு அந்த ஏன்னு 2 இருக்குது. அந்த எத் ஏவம் ஒரு ஏங்கிற உயிரெழுத்தை அடிச்சிருங்க. எத் ஏவம் சம்ஸ்கிருதம் கரெக்டாக இருக்குது, தமிழில் மட்டும். ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத் ஏவம் கிம் ததஸ்ருணும் பூர்ணானந்தைகரூபேண பிரத்யக் போதோ அவதிஷ்டதே. ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம் யத் ஏவம் கிம் ததஸ்ருணும் பூர்ணானந்தைகரூபேண பிரத்யக் போதோ அவதிஷ்டதே. இங்கே தத் அது என்ற பதத்தில் நாம் தவறாக புரிந்து கொண்ட ஒன்று நீங்குகின்றது. அது எது நீங்குகிறதுன்னு சொல்லிவிட்டு அது நீங்கினா நீங்காட்டி என்ன, நீங்கிட்டு போதுன்னு விட்டுலாம். நீங்கினா என்ன பலன்னு சொல்கிறார். அந்த துவம்பதத்திலையும் தத்பதத்திலையும் அங்கே என்ன நீங்கிருச்சு? குறை சம்சாரித்துவம் நீங்கிருச்சுங்கிறாரு, அபூர்ணத்துவம் நீங்கிருச்சுங்கிறார். இங்கே தத்பதத்தில் என்ன நீங்குன்னு சொல்லிவிட்டு இதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதில் 2 கருத்துக்கள் சொல்கிறார். முதல் வரி முதல் வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ததர்த்தஸ்ய ச பாரோக்ஷ்யம். ததர்த்தஸ்யன தத்பதத்தில் இருக்கின்ற, ச பாரோக்ஷ்யம், பாரோக்ஷ்யம் ச வெகு தூரத்தில் இருக்கிறது என்ற தன்மையும். அதாவது அதுங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த விசாரத்துக்கு முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? பாரோக்ஷியம் ச. அதுவும் அந்த முதல் ஸ்லோகத்தில் போட்டிருந்த ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைன்னா வியாவர்த்தேத, நீங்குகிறது. இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன் சில இடங்களில் புக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா. அந்த வியாவர்த்ததைன்னா நீங்குகிறதுன்னு சேர்த்துக்கிறணும். அதாவது தத்பதத்தில் இருக்கின்ற பாரோக்ஷ்யம், அதாவது வெகு தூரத்தில் இருக்கின்ற தன்மையானது வியாவர்த்தேதங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறேன், நீங்குகிறது. அந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்க வார்த்தையை. அப்போ இங்கே என்ன நீங்குது? கடவுள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? எங்கேயோ இருக்கா நினச்சிக்கிட்டு. இப்போ என்ன நினைக்கிறான்? அவர் தான் நான் சொல்லுவோம். நம்ம மதத்துலேயும் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அடிதான் விழுகும். நம்ம மதத்தில் வேறு ஆள்கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. வேதாந்தம் படித்தாள்கிட்ட வேணால் சொல்லலாம். வேறு ஒரு மதத்தில் நல்லா தத்துவத்தை புரிஞ்சு படிச்சுட்டு அவரே சொல்லிவிட்டார், அல்லாவே நான், இயேசுவே நான். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார். அடி போட்டாங்க, அடித்தே கொண்டுட்டாங்களாம். இங்கேயும் நம்ம வேதாந்த ரீதியாக சொல்லணும், வெளியே போய் சொல்லக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வெகு தூரத்தில் இருக்கிறது, அவர் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கார். அது கூட ஒத்துக்கிடுவான். கடவுள் நம்ம சொல்லணும் உள்ளத்தில் இருக்காருன்னு சொல்கிறோமா இல்லையா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுகன்னு சொல்கிறோம்ல, அது கூட தப்பு இல்லையே.
அந்த தன்மை நீங்குகிறது. இப்படி நீங்கிறதுனால என்ன பலன்கிறத சொல்கிறார். அடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னன்னு கேட்டால் யத்யேவம் ததக கிம். ததக கிம்னா அதனால் என்ன, யத்யேவம் இவ்விதம் இருப்பதால் என்ன அப்படின்னு நீ கேள்வி கேட்டேன்னு சொன்னால், அந்த முதல் ரெண்டாவது வார்த்தை என்ன, யத்யேவம். யத்யம் இவ்விதம் இருந்தால் தத கிம், அதனால் என்னப்பா சொல்கிறோம்ல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், அதனால் பரோட்சத்தை நீங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, நம்ம நிறையா நாள் வேதாந்தம் கேட்டிருப்போம். கேட்டு என்ன பலன், இவ்வளோ நாளாக 20 வருஷமாக கிளாஸுக்கு வர்றேன், அதனால் என்ன பலன். சில பேர் கேட்குறோம்ல, என்னப்பா நீ இவ்வளோ நாளாக போகிற, என்ன பலன் இருக்குது. நம்ம வீட்டிலே கேட்பாங்க. வீட்டில் ஏதாவது கோச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டைதே வரும். சும்மா கீதை கிளாஸுக்கு போகிறேன், அந்த கிளாஸுக்கு போகிறேன், இந்த வீட்டில் கோவம் ஒன்று மட்டும் குறைய மாட்டேங்குது. சொல்கிறோமா இல்லையா, சாதாரணம் சொல்லுவாங்க. அந்த கோவத்துக்கு இந்த கோவத்துக்கு வித்தியாசம் இருக்கானா. அது டென்ஷனில் கோவப்படுறது, இது அறிவோடு கோவப்படுறது, அப்படிலாம் இருக்கும். நிறைய பேருக்கு அதெல்லாம் புரிகிறது இல்லை. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ நீ போகிறைய என்ன பிரயோஜனம், ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா. முதல்லையும் திட்டினார், இப்போயும் திட்டுறாரு. சாமிகிட்ட வந்து ரொம்ப கேட்டுச்சுல, முதல்லையும் திட்டினார், இப்போயும் திட்டுறாரு. வந்து என்ன பிரயோஜனம், அவர் உடனே சொன்னார், சாமி முதல் திட்டினதுக்கு இப்போ திட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேளுங்க அப்படின்னாரு. முதல் ரொம்ப மோசமாக திட்டினேன், இப்போ டீசெண்டாக திட்டுறேன் சாமின்னார். அது மாதிரி இந்த வேதாந்தம் படித்தா என்ன பலன் கேட்குற மாதிரி, இந்த அபரோக்ஷ ஞானம் வந்து பரோட்சத்துவம் போனதுனால என்ன பலன் உனக்கு கிடைக்குது, கடவுள் எங்கேயோ இருக்காது இல்லை அப்படிங்கிற தன்மை போயிருச்சுன்னா என்ன கிடைக்குதுன்னு சொன்னால், ரெண்டாவது வரி முதல் வாக்கியம், பூரண ஆனந்த ஏக ரூபேன. பூரணமாக, நிறைவாக, ஆனந்த ரூபமாக, அத்வைத ரூபமாக. பூரணன்னா பூரணமாக அல்லது நிறைவாக, ஆனந்த ரூபமாக, ஏக ரூபேன அத்வைத ரூபமாக, பிரத்யக் போதக அவதிஷ்டதே. அவதிஷ்டதேன இவ்வாறு விளங்கி கொண்டிருக்கும், நிலைத்து நிற்கும். பிரத்யக் போத நான் என்ற சொல்லின் அர்த்தம். அதாவது இது ரெண்டு ஐக்கியமாயிருச்சுன்னா கடவுள் என்ன சொல்லியிருக்கோம், பூரண ஆனந்த ஏக ரூபேனன்னு சொல்லிட்டோமா இல்லையா. அவர் தான் நான், இந்த பாரோக்ஷ் அவர் தான் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு வந்தால் அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும், பூரணம் ஆனந்தம் அத்வைதம். இது எப்படி இருக்கும்னு சொல்கிறாருன்னா, சொல்லிற்கான அர்த்தம் நிலைத்து நிற்குமா. அகம் அதான் அந்த அறிவு, நான் பூரணமானவன் நிறைவானவன் இரண்டற்ற ஏகஸ்வரூபங்கிறது, இந்த அத்வைதமானவன்கிறது நிலைத்து நிற்கும். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நேரம் கோபமாக இருப்போம், ஒரு நேரம் அன்பாக இருப்போம், அப்படியே மாறிக்கிட்டே இருப்போம். இது என்ன மாறினாலும் நான் அத்வைத ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், ஏகஸ்வரூபங்கிற அறிவு வந்து என்ன நிற்குமா, எப்பொழுதுமே நிலைத்து பெற்றுவிடும் என்ற நிறைவோடு முக்தஸ்வரூபமாக இருக்கும். இந்த அறிவில் நிலை பெற்று விடுவோம் சொல்கிறார். இவன் ஒரு முக்தஸ்வரூபமாக இருப்பான். இதில் என்ன பலன் சொல்கிறாருன்னா, இவன் இந்த இரண்டற்ற ஏகம்னு வந்தாச்சுனாலே அங்கே பொறாமைக்கு இடம் இருக்காது, போட்டிக்கு இடம் இருக்காது, வேறு பெரிய ஆசைக்கெல்லாம் இடம் இருக்காது. ஏகஸ்வரூபம். நம்ம என்ன சொல்கிறோம், தனியாக இருந்தால்தான் போர் அடிக்குது, தனிமை தான் போர், தனிமையில் இனிமை காண முடியுமான்னு ஒரு பாட்டே இருக்குது. என்ன விவகாரத்தில் அதெல்லாம் கரெக்ட் தான். உடல்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு சில தேவைகள் இருக்குது அனாத்மா அடிப்படையில். ஆனால் அறிவில் இந்த ஏகம், அகண்டம், அத்வைதம், ஆனந்தம் நிலை பெற்றாச்சுன்னு சொன்னால் ஒரு நிறைவு இருக்கும். அப்பொழுது இந்த ஏகம்ங்கிற ஒரு வார்த்தையிலேயே நம்ம நிறைவோடு இருந்துக்கிட்டு இருப்போங்கிறார். அதுதான் மோட்சம், அதுதான் முக்தி ஸ்வரூபம். இது நிலை பெற்று விடுங்கிறார். ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அவன் வஞ்சான் இவன் வஞ்சான்லாம் வெளிப்படையாக இருக்கும். உள் மனசில் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்துட்டு, வஞ்சது நான் தான், கேட்குறது நான் தேன்ட்டு போகணும், திட்டது நான் தான், அதெல்லாம் உடனே வராது, கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல போகிறார், விளக்க போகிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது நிலை பெற்று விடும் சொல்கிறாரு. இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் இருக்குது, அதையும் பிற அர்த்தத்தையும் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இதுக்கு நிதித்தியாசனங்கிற ஒரு சாதனையை சொல்ல போகிறார். இந்த ஏகஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபங்கிறது எப்போ நிலை பெறும், அது நிலை பெறுவதற்கு என்ன வேண்டும், அபரோக்ஷ ஞானம் உறுதியான அபரோக்ஷ ஞானமாக மாற வேண்டும் சொல்லி அதுக்கு நிதித்தியாசம் சரி பின்னாடி விளக்க போகிறார். இதே அத்தியாயத்தில் அதை கொஞ்சம் டாபிக் நல்லா வரும், அங்கே போய் அதை பார்ப்போம்.
அப்படி வந்தாச்சுன்னா அது ஒரு பெரிய பலன் தானே, அந்த பலன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.